இப்போ கடந்த முறை இருந்ததில் பாட்டாளி மக்கள் கட்சி, அதே போல் தமிழ் மாநில காங்கிரஸ் திரு ஜி.கே. வாசன், அதற்கு பிறகு நீங்கள் வந்து திரு பாரிவேந்தர், திரு ஏ.சி. சண்முகம், திரு ஜான் பாண்டியன், இன்னும் பலரும் அங்கே இருக்கிறதுனால திரு டிடிவி தினகரன், ஓபிஎஸ் இவங்கெல்லாம் இருக்கும்போது பாரதிய ஜனதா கட்சி ஒரு வலிமையான கூட்டணி அதிமுகவோட கம்பேர் பண்ணும்போது அமைச்சிருக்காங்கன்னு அவங்க சொல்கிறாங்க. அதை நீங்கள் அப்படி பார்க்கலையா? எண்ணிக்கை அடிப்படையில் நிறைய கட்சிகள் அங்கே இருக்காங்க. இல்லை, நீங்கள் சொன்ன மாதிரி வந்து கட்சியுடைய எண்ணிக்கை அடிப்படையில் வந்து இருக்கலாம். ஆனால் வாக்கு வங்கி அடிப்படையில் அதிமுக, புதிய தமிழகம், தேமுதிக தான் வந்து வாக்கு வங்கி கொண்டிருக்கக்கூடிய கட்சிகள். அதனால் வந்து அந்த கட்சி எண்ணிக்கையில் ஒரு நபர்கள் இருக்கிறதுனால அந்த கட்சி வந்து வாக்கு வங்கிகள் கொண்ட கட்சின்னு சொல்ல முடியாது. உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், தமிழ்நாட்டில் திமுக, அதிமுக ரெண்டு கட்சியும் வந்து கடந்த 50 ஆண்டு காலமாக மாறி மாறி ஆட்சி இருந்திருக்கிறார்கள். அவருடைய வாக்கு வங்கியை பற்றி நமக்கு தெரியும். அதனால் வந்து 4 கட்சி வந்துட்டதுனால வந்து அது அதிமுகவை ஓவர்டேக் பண்ணும், அது 5 கட்சி இருக்கிறதுனால 6 கட்சி இருக்கிறதுனால அது அதிமுகவோட வாக்கு வங்கியை மிஞ்சிடும் அப்படின்னு சொல்லலாம் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. அதிமுக அதனுடைய வாக்கு வங்கியோடு இருக்கிறது. புதிய தமிழகம் ஏற்கனவே வந்து உங்களுக்கு தெரியும் 30க்கும் மேற்பட்ட நாடாளுமன்ற தொகுதியில் வலுவான வாக்கு வங்கியை கொண்டிருக்கிறது. எனவே வந்து இந்த வாக்கு வங்கி வந்து மிகப்பெரிய அளவுக்கு வெற்றி வாய்ப்பை இந்த தேர்தலில் தேடித்தரும்.